சாட்டையை சுழற்றிய முதல்வர் விஜய். எழுநூத்தி 17 டாஸ்மாக் கடைகள் நிரந்தரமாக மூடல். இது தொடர்பான செய்திகளை விரிவாக பார்க்கலாம். தமிழகத்தில் புதிதாக பதவியேற்ற முதல்வர் விஜய் தலைமையிலான அரசு ஆட்சி பொறுப்பேற்ற சில நாட்களிலேயே அதிரடி முடிவுகளை எடுத்திருக்கு. குறிப்பாக பெண்கள் பாதுகாப்பு, போதைப்பொருள் தடுப்பு மற்றும் சட்ட ஒழுங்கு ஆகிய துறைகளில் கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என அவர் முன்பே சொல்லியிருக்கார். அந்த வாக்குறுதியை செயல்படுத்தும் விதமாகத்தான் டாஸ்மாக் கடைகள் தொடர்பாக பெரிய முடிவு எடுக்கப்பட்டிருக்கு. மாநிலம் முழுவதும் பள்ளி, கல்லூரி, வழிபாட்டு தலங்கள் மற்றும் பேருந்து நிலையங்களுக்கு அருகில் செயல்பட்டு வரக்கூடிய டாஸ்மாக் கடைகளை மூட அரசு உத்தரவிட்டிருக்கு. 500 மீட்டர் சுற்றளவில் உள்ள கடைகள் அனைத்தையுமே ஆய்வு செய்து கட்டாயமாக மூட வேண்டும் என அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கு. இதன் அடிப்படையில் தான் மொத்தம் 717 கடைகள் மூடப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கு. முதல் கட்டமாக பேருந்து நிலையங்களுக்கு அருகில் உள்ள 255 டாஸ்மாக் கடைகள் அடுத்த 2 வாரங்களில் மூடப்பட இருக்கு. இதற்கான பணிகள் வேகமாக நடைபெற்று வருகின்றன. பொதுமக்கள், குறிப்பாக பெண்கள் மற்றும் மாணவிகள் பாதுகாப்பு கருதி இந்த முடிவு எடுக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. பதவியேற்பு விழாவில் பேசுகையில் மது மற்றும் போதை காரணமாக குடும்பங்கள் பாதிக்கப்படக்கூடாது என முதல்வர் விஜய் வலியுறுத்தியிருக்கார். அதன் பின்னர் நடைபெற்ற முதல் ஆய்வு கூட்டத்திலேயே இது தொடர்பான விஷயத்தில் அதிகாரிகளுடன் விரிவான ஆலோசனை நடத்தியிருக்கார். மாணவர்கள் அதிகம் நடமாடும் பகுதிகளில் மதுபான கடைகள் இயங்குவது குறித்து அவர் அதிருப்தி தெரிவித்ததாகவும் சொல்லப்படுகிறது. இந்த நடவடிக்கை சமூக வலைதளங்களில் பரவலாக பேசப்பட்டு வருகிறது. பெண்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் இந்த முடிவை வரவேற்றிருக்கக்கூடிய நிலையில் டாஸ்மாக் வருவாய் குறையுமா என்ற கேள்வியும் எழுந்திருக்கு. இருப்பினும் பொதுநலனுக்காக எடுத்த முக்கியமான முடிவாக இது பார்க்கப்படுகிறது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். நன்றி, வணக்கம்.